இந்த கதையின் சுருக்கமான விளக்கம். இந்தக் கதையில் ஷெர்லாக் ஹோம்ஸ் மற்றும் அவரது நண்பர் டாக்டர் வாட்சன் இன்னொரு திகிலான வழக்கை எடுப்பதை பார்க்கிறோம். இந்த முறையில் ஷெர்லாக் ஹோம்ஸ் ஒரு பெரிய பங்களாவின் மர்மத்தை விசாரிக்க அழைக்கப்படுகிறார். 3 கேபிள்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த வீட்டின் ஒற்றுமையற்ற சூழ்நிலை, அதில் நடைபெற்ற நிகழ்வுகள் ஹோம்ஸின் கூர்ந்த நுண்ணறிவை சோதிக்கின்றன. கதை ஒரு அசாதாரண பெண் எக்ஸ்-8 மற்றும் திடீரென ஏற்பட்ட மரணம் ஆகியவற்றை சுற்றி நடைபெறுகிறது. ஹோம்ஸ் தனது தனித்துவமான வழியில் முக்கியமான உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து வழக்கின் பின்னால் இருக்கும் நிஜங்களை அம்பலப்படுத்துகிறார். கதை ஆரம்பம். திரு ஷெர்லாக் ஹோம்ஸுடன் எனது சாகசங்கள் எதுவும் இல்லை என்று நினைக்கிறேன். மிகவும் திடீரென்று அல்லது மிகவும் வியத்தக முறையில் திறக்கப்பட்டது. 3 கேபிள்ஸ் உடன் தொடர்பு. சில நாட்களாக நான் ஹோம்ஸை பார்க்கவில்லை, மேலும் அவரது செயல்பாடுகள் இருந்த புதிய சேனல் பற்றி எதுவும் தெரியாது. இயக்கினார். இருப்பினும் அன்று காலை அவர் அரட்டை மனநிலையில் இருந்தார். நெருப்பின் ஒரு பக்கத்தில் நன்கு அணிந்திருந்த தாழ்வான நாற்காலியில் என்னை குடியமர்த்தினார். எதிரே வாயில் பைப்பை வைத்துக் கொண்டு சுருண்டிருந்தான். நாற்காலி எங்கள் பார்வையாளர் வந்ததும் பைத்தியம் பிடித்த காளை என்று நான் சொல்லியிருந்தால் வந்தது என்ன நடந்தது என்பது பற்றிய தெளிவான தோற்றத்தை கொடுக்கும். கதவு திறந்தது மற்றும் ஒரு பெரிய நீக்ரோ அறைக்குள் வெடித்தது. அவர் பயங்கரமாக இல்லாவிட்டால் ஒரு நகைச்சுவை நபராக இருந்திருப்பார். மிகவும் சத்தமாக சாம்பல் நிற காசோலை உடை அணிந்திருந்தார். சால்மன் நிறடை. அவரது அகன்ற முகமும் தட்டையான மூக்கும் தள்ளப்பட்டிருந்தன. முன்னோக்கி அவரது இருண்ட கண்களைப் போல தீய ஒளியுடன் அவற்றில் நம்மில் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு மாறியது. உங்களில் யார் மாஸ்டர் ஹோம்ஸ் என்று கேட்டான். ஹோம்ஸ் ஒரு மெல்லிய புன்னகையுடன் தன் குழாயை உயர்த்தினான். ஓ, நீதான் இல்லையா? எங்கள் பார்வையாளர் விரும்பத்தகாத ஒருவருடன் வந்தார். மேசையின் கோணத்தைச் சுற்றி திருட்டுத்தனமான படி. இங்கே பார், மாஸ்டர் ஹோம்ஸ். உங்கள் கைகளை மற்றவர்களின் வியாபாரத்திலிருந்து விலக்கி வைக்கிறீர்கள். மக்களை விடுங்கள், தங்கள் சொந்த விவகாரங்களை நிர்வகிக்கவும். புரிகிறதா மாஸ்டர் ஹோம்ஸ்? பேசிக்கொண்டே இரு என்றார் ஹோம்ஸ். பரவாயில்லை ஹூட். ஓ, பரவாயில்லையா என்று முணுமுணுத்தார் காட்டுமிராண்டி. அது அவ்வளவு நன்றாக இருக்காது. நான் உன்னை கொஞ்சம் ஒழுங்கமைக்க வேண்டும் என்றால். உங்கள் வகையை நான் இதற்கு முன் கையாண்டிருக்கிறேன். நான் அவர்களுடன் இருந்தபோது அவர்கள் நன்றாக இல்லை. அதை பார், மாஸ்டர் ஹோம்ஸ். அவர் என் நண்பரின் மூக்கின் கீழ் ஒரு பெரிய முடிச்சு கட்டியே அசைத்தார். ஹோம்ஸ் மிகுந்த ஆர்வத்துடன் அதை கூர்ந்து ஆராய்ந்தார். நீங்கள் பிறந்தீர்களா? அப்படியா என்று கேட்டான். அல்லது பட்டங்களால் வந்ததா? அது என் நண்பரின் பனிக்கட்டி குளிர்ச்சியாக இருக்கலாம் அல்லது இருந்திருக்கலாம். நான் போக்கரை எடுக்கும்போது நான் செய்த லேசான சத்தம். எதிலும் வழக்கில் எங்கள் பார்வையாளரின் நடத்தை குறைந்த ஆடம்பரமாக மாறியது. சரி, நான் உங்களுக்கு நியாயமான எச்சரிக்கை கொடுத்துள்ளேன் என்று அவர் கூறினார். எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். ஹாரோ வழியில் ஆர்வம். நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியாது. உன்னால் உள்ளே நுழைய விரும்பவில்லை. புரிந்ததா? நீங்கள் சட்டம் அல்ல, மற்றும் நான் சட்டமும் இல்லை. நீங்கள் உள்ளே வந்தால் நானும் கையில் இருப்பேன். அதை நீ மறக்காதே ஹூட். நான் உங்களைச் சந்திக்க சில காலமாக விரும்பினேன் என்று ஹோம்ஸ் கூறினார். நான் கேட்க மாட்டேன். நீங்கள் உட்காருங்கள், ஏனென்றால் உங்கள் வாசனை எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் நீங்கள் அல்லவா ஸ்டீவ் டிக்ஸி, ப்ரூசர்? அது என் பெயர், மாஸ்டர் ஹோம்ஸ். நீங்கள் அதை பயன்படுத்துவீர்கள். ஏதாவது உதடு கொடுத்தால் நிச்சயம் ஹூ. இது நிச்சயமாக உங்களுக்கு தேவையான கடைசி விஷயம், ஹோம்ஸ் பார்த்துக்கொண்டே கூறினார். எங்கள் பார்வையாளரின் அருவருப்பான வாய். ஆனால் அது இளம் பெர்கின்ஸின் கொலை. ஹோல்போன் பட்டிக்கு வெளியே என்ன? நீ போகலையா? நீக்ரோ மீண்டும் முளைத்திருந்தான். அவரது முகம் ஈயமாக இருந்தது. நான் கேட்க மாட்டேன். அப்படி எதுவும் பேச வேண்டாம் என்றார். இந்த பெர்கின்ஸ்க்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? மாஸ்டர் ஹோம்ஸ், நான் பர்மிங்காமில் உள்ள பூல் ரிங்கில் பயிற்சியில் இருந்தேன்.
இந்த பையன் சிக்கலில் மாட்டிவிட்டான் ஹூட். ஆமாம், நீ அதை மாஜிஸ்திரேட்டிடம் சொல்வாய், ஸ்டீவ், ஹோம்ஸ் கூறினார். நான் உன்னையும் பானி ஸ்டாக்டேலையும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே எனக்கு உதவுங்கள் ஆண்டவரே. மாசர் ஹோம்ஸ், அது போதும். அதிலிருந்து வெளியேறு. நான் உன்னை விரும்பும் போது உன்னை அழைத்துச் செல்கிறேன் ஹூட். குட் மார்னிங், மாசர் ஹோம்ஸ். கடினமான உணர்வுகள் எதுவும் இல்லை என்று நம்புகிறேன். இந்த விஜயம் பற்றி உன்னை அனுப்பியது யார் என்று சொல்லாத வரை இருக்கும் ஹூட். ஏன், மாஸ்டர் ஹோம்ஸ், அதில் எந்த ரகசியமும் இல்லை. அதுதான் நீங்கள் இப்போது குறிப்பிட்டுச் சென்ற அதே ஜென்மேன் ஹூட். அவரை அதில் ஏற்றியது யார்?